சேரன் ஐநாத்தினி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சந்தா அவங்க அப்பாவுக்கு தெரியாம சேரன் கிட்ட வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் வந்து சந்தாவை காணுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க தேடி வராங்க. அதை பார்த்துட்டு பல்லவன் வேகமா சேரனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. சந்தா அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டு சேரன் கிட்ட சீக்கிரமா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அப்பா பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே தெரியாம இவனை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட கோவப்படுறாங்க. சேரனை பார்த்ததுமே சந்தாவை அவங்க மாமனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், இதுக்கப்புறம் அவளை தேடி இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் எனக்கு தான் நீங்க வாக்கு கொடுத்துருந்தீங்களா சார், 6 மாசம் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இதுக்காக இது மாதிரி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்காக நான் சும்மா தான் சொன்னேன், சந்தாவை அவங்க மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து பல்லவன் சேரன் கிட்ட இதுக்கப்புறமும் நம்ம இந்த விஷயத்துல அமைதியா இருக்கக்கூடாதுன்னா அது சந்தாவை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், நான் பாவனா இல்லைன்னா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சந்தாவை நம்ம கடத்துறதை விட்டு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் பல்லவனையும் வீட்டுல காணும்னு சொல்லிட்டு ஒரு சோழன் பாண்டியன் எல்லாருமே நிலா கிட்ட எங்க போறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நிலா போயிருப்பாங்க, எங்கதான் போனாங்க, ஏன் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அடுத்து நிலா வேற வழி இல்லாம அண்ணா இது மாதிரி சந்தாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிருந்தா நானும் அவங்க கூட போயிருந்திருப்பல, எதுக்காக நீ அண்ணாவை தனியா அனுப்புனேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து சேரனும் பல்லவனும் வீட்டுக்கு வந்து சோழன் என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கறாங்க. இது மாதிரி சந்தாவுக்கு அவங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நீ எல்லாம் சந்தாவை கடத்திட்டு வந்துட்டு உனக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சிருப்பேன், ஏன்னா இது மாதிரி எதுவுமே சொல்லாம போனேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்த பாண்டியன் இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்த சந்தா சேரனுக்கு கால் பண்ணி மாமா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்றாங்க, அவசர அவசரமா கோயில் வச்சு தாலி கட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு வீட்டோட எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி சோழன் சேரன் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது நம்ம இங்க போய் சந்தாவை கடத்தி இங்க கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் எல்லாம் முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் சேரன் சோழன் பாண்டியன் 3 பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அடுத்து சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க, எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து சந்தா காலத்துல சேரன் அண்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பிளான் பண்றாங்க. அடுத்து சோழன் கரெக்டா பிளான் பண்றாங்க. சந்தா காலத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைய தட்டி விட்டு சேரன் சந்தா காலத்துல தாலி கட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுல அவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி சேரன் எல்லாரையும் அடிக்கிறதுக்காக சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாம் அடிச்சுட்டு சந்தாவை இங்க இருந்து கூட்டிட்டு வந்துறாங்க. சந்தாவை கல்யாணம் பண்ணி கோலத்தோட கூட்டு வந்ததை பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நிலா ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. நம்ம ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம், ஆனா இந்த ஊருக்கு தெரியப்படுத்தணும், அதனால ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு சேரன் சந்தா கல்யாணத்தை நம்ம ஊர்ல சிறப்பா நடத்தணும், இவங்களுக்கான ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் வானதி ரொம்பவே வெகுளித்தனமா பேசுறத பார்த்துட்டு அந்த டாக்டர் வானதியை பார்த்துட்டு ரொம்பவே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வானதியை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் வானதி கூட பேசி பழகிறத பார்த்துட்டு பாண்டியன் இது ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறது பிடிக்கல வானதி, ஏதாவது உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வானதியும் அந்த டாக்டர் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஒரு பக்கம் பாண்டியனும் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படாரு.